ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 14/10/2020 வருடம் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி அறிவன் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம். இன்று திரியோதசி திதி, தேய்பிறை திரியோதசி திதி, பிரதோஷ தின நாள். இன்றைய சுபநாளில் ஒவ்வொருவரும் பிறந்த லக்கணப்படி லக்கணத்திற்கு 2ஆம் இடம், ஜனன ஜாதகத்தின் லக்கணப்படி லக்கணத்திற்கு 2ஆம் பாவம் 2ஆம் இடம், குடும்பம், வாக்கு, கல்விஸ்தானம், தனஸ்தானம் என்று கூறப்படும். அது 2ஆம் பாவம், ஜனன ஜாதகத்தின் 2ஆம் பாவம், லக்கணத்தின் 2ஆம் பாவம். அது 2ஆம் பாவம் எதை குறிக்கிறது என்றால், வித்தையை குறிக்கிறது. கல்வி, வாக்கு, நேத்திரம், அதாவது கண்கள், குடும்பம், தனம், ஓய்வு எடுத்தல், போஜனம், சாப்பாடு, முகம், பெருத்த செல்வம், பொற்பணம், பூரண பாக்கியம், வசனம், சாஸ்திர விசாரணை, சாஸ்திர பரிச்சயம், கமனம், அதாவது மனசு, உத்தேசம், மேம்பாடடைதல், பொன் ஆபரணம், நவரத்னாதி ஆபரணம், பூச்செல்வம், யோக விஷயம், வரும் பிறவி, அதாவது மறுபிறவி, நுண்ணிய அறிவு, பேச்சு திறமை, பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு, இரு கண்கள், வலது கண்கள், இடது கண்கள், மற்றும் பொருளாதார நிலை சீர்பெறுவதற்கும், உணவும் உடையும் குறைவின்றி கிடைப்பதற்கும், கண்களில் உள்ள கோளாறுகள் நீங்குவதற்கும், பார்வை இழந்த கண்களில் ஒளியை பெறுவதற்கும், வலது கண் கோளாறு நீங்குவதற்கும், சொல் சோர்வு நீங்குவதற்கும், திக்குவாய் மாறி சீர்பெறுவதற்கும், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீர்வதற்கும், குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் அமைதியுடன் வாழ்வதற்கும், கல்வியில் திறம் பெற்று உயர்வதற்கும் இந்த 2ஆம் இடம் முக்கியமானவை. இந்த 2ஆம் இடத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகி வளமான வாழ்வு பெறுவதற்கு விதியை வெல்ல ஒரு முயற்சி. மொத்தம் 7 கோயில்கள் உள்ளன. 7 கோயில்களிலும் தேவார திருப்பாடல்கள் பாடப்பெற்றுள்ளன. திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசர் நால்வரும் பாடியுள்ளார்கள். இங்கு 7 திருக்கோயில்களுக்கும் சென்று வழிபட்டு வணங்கி வந்தால் இந்த 2ஆம் இடத்து பிரச்சனைகள் தீரும், 2ஆம் பாவத்தின் தோஷங்கள் நிவர்த்தியாகும், வளமுடன் வாழலாம். இப்பொழுது அந்த 7 கோயில்களை கூறுகிறேன். அந்த 7 கோயில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே இறைவனுடைய பெயர்களையும் ஊர் பெயர்களையும் கூறி வணங்கவும். தினந்தோறும் இப்படி செய்து வந்தால் 2ஆம் இடத்து பிரச்சனை தீரும். முதல் கோயில் திருவாவடுதுறை ஓம் அருள்மிகு ஸ்ரீ ஒப்பிலாமுலையம்மை உடனுரை மாசிலாமணீஸ்வரர் திருவடிகள் போற்றி. 2வது கோயில் திருப்புகலூர் ஓம் அருள்மிகு ஸ்ரீ கருந்தார் குழலியம்மை உடனுரை அக்னீஸ்வரர் திருவடிகள் போற்றி. 3வது திருக்கோயில் ஸ்ரீ காஞ்சிபுரம் கச்சி ஏகம்பம் ஓம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை ஏகாம்பரநாதர்
திருவடிகள் போற்றி. நான்காவது கோயில் திருவாரூர் ஓம் அருள்மிகு ஸ்ரீ அல்லியங் கோதையம்மை உடனுரை வன்மீகநாதர் திருவடிகள் போற்றி. ஐந்தாவது கோயில் தில்லைவனம் சிதம்பரம் சிவசிதம்பரம் ஓம் அருள்மிகு ஸ்ரீ உமையம்மை உடனுரை திருமூலநாதர் திருவடிகள் போற்றி. சிவகாமியம்மன் நடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி. ஆறாவது கோயில் திருக்கழுமலம் சீர்காழி. திருக்கழுமலம் என்றால் சீர்காழி. ஓம் அருள்மிகு ஸ்ரீ திருநிலைநாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஏழாவது கோயில் திருக்கருப்பரியலூர் ஓம் அருள்மிகு ஸ்ரீ கோல்வளையம்மை உடனுரை பொருத்தநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி. இரண்டாம் இடத்து தோஷம் நிவர்த்தியாகி சுகம் பெற இந்த 7 கோயில்களுக்கு சென்று வணங்கி வரவும். பிறந்த நட்சத்திரத்தன்று சென்று வரவும் நல்வாழ்வு உண்டாகும். வணக்கம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.